தினந்தோறும் திசையெங்கும் தேனினிய தமிழை பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி நிறுவனம் 10ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவர்களே உங்களுக்காக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திருக்குறள் மூலம் தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே உங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்திருக்கும் காலம் அறிதல் என்கின்ற அதிகாரத்தை பற்றி பேசுமாறு மக்கள் தொலைக்காட்சி நிறுவனம் உங்கள் மீது கவனமும் அக்கறையும் கொண்டிருக்கிற காரணத்தினால் என்னை பணித்திருக்கிறது. எனவே அதன்படி நாம் தொடர்ந்து இந்த குறள்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 49வது அதிகாரமாகிய காலம் அறிதல் அதிகாரத்தினுடைய 9வது குறளை நாம் இன்று தரிசிக்க இருக்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்திலேயே நான் மாணவ மணிகளே உங்களுக்கு சொன்னேன், காலம் என்று ஒன்று இருக்கிறது, நேரம் என்று இன்னொன்று இருக்கிறது. யார் நேரத்தை அனுசரித்து போகிறார்களோ அவர்களோடு காலம் ஒத்துழைக்கிறது. யார் நம்ம காலத்தை வென்றவன், உண்மையிலே காலத்தை யாராவது வெல்ல முடியுமா? இல்லை. எல்லாமே படைக்கப்படுவதற்கு முன்பேயே ஏற்கனவே விழுங்கி ஏப்பம் விட்டு விட்ட ஒரு மர்மம், ஒரு அதிசயம் காலம் என்பது. காலத்தை வென்றவன் யார்? பின்ன காலத்தை வென்றவன் சொல்லலாம். அந்த சொல்லுக்கு யார் பொருள்? நம்ம திருவள்ளுவரை சொல்லலாம். குறைந்தபட்சம் ஒரு 2000 ஆண்டுகளை கடந்து இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார், இல்லையா? பாரதியாரை சொல்லலாம். பாரதியாரை காட்டிலும் ஏன் திருவள்ளுவரை சொல்றோம்னா 2000 வருடம், 2000 ஆண்டுகள், மிக மிக அதிகமாக பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். முதலில் அச்சேறிய தமிழ் நூல் திருக்குறள். எத்தனையோ பெருமைகள் திருக்குறளுக்கு உண்டு. எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு புகழ் திருக்குறளுக்கு என்னன்னு கேட்டோம்னா காலம் தாண்டி நிற்பது. எனவே குறளின் மூலம் வள்ளுவர் காலத்தை வென்றவராகிறார், இல்லையா? நம்முடைய காலத்திலேயே நம்ம பேசப்படாமல் போகிறோம், கவனிக்கப்படாமல் போகிறோம். அவர் வாழ்ந்து முடிந்த எத்தனையோ ஆண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் காலத்தை வென்றவர். எதனால் அவரால் காலத்தை வெல்ல முடிந்தது? இவ்வளவு ஆண்டு காலம் அவரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவரை வச்சுத்தான் நம்ம இப்போ வாழ்க்கையினுடைய பல அம்சங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். எதனால் அவரால் முடிந்தது? ஏன்னு கேட்ட ரொம்ப எளிமையா பதில் சொல்லலாங்க. அவர் நேரத்தை அனுசரித்தவர் என்பதனால். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி காலம் சொல்றதில்லை. அந்த 24 மணி நேரத்துல தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் மிகச் சிறந்த முறையிலே, சீரிய முறையிலே திட்டமிட்டு அதை செயலாற்றி இருப்பார் என்பதை தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்னொன்று, காலத்துல 2 விதம். சிலது நாம் உழைத்து கொண்டே இருந்தாலும் வெற்றி பெற முடிவதில்லை. சில வெற்றிகள் அவை விளைவதில்லை. அதற்குரிய காலம் வந்தால் தான் முடிகிறது. நீங்க என்னதான் அக்கறையோடு நீங்க மரத்தை நட்டு வளர்ந்தாலும் ஒரு காயை நீங்க நினைக்கிற வேகத்துல பழுக்க வைக்க முடியுமா? முடியாது. முடியாதா சொல்லுங்க? முடியவே முடியாது. ஒரு காயை நீங்கள் நினைக்கிற வேகத்துல பழுக்க வைக்க முடியுமா? முடியாது. அப்ப காத்திருக்கணும். மரம் வளர்ப்பது, அதை பேணுவது, பாதுகாப்பது, உரம் போடுவது, பூச்சி போட்டு வராம காவல் செய்வது, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடியது. ஆனால் காய் பழமாதல் என்பது நம்முடைய கையில இல்லை, அது காலத்தினுடைய கையில். அதனால நம்ம கையில என்ன இருக்குன்ற வசனம் விதிக்கு வச்சுக்காதீங்க, காலத்துக்கு வைங்க. சில விஷயங்கள் காலத்தை பொறுத்தே தான் அமையும். சரியான காலம் வந்தால்தான் நடக்கும். கைதட்டி மழையை வரவழைக்க முடியுமா? முடியாது. கைதட்டித்தான் அது நிறுத்தின நின்றுடுமா? நிற்காது. அதற்குரிய காலத்தில் தான் அது வரும், அதற்குரிய காலத்தில் தான் அது நிற்கும். எனவே அதுதான் இப்போ இதை மனசுல சரியாக பின்னணியில வச்சுக்கணும். அதாவது நேரத்தை அனுசரித்தவர்களோடு காலம் ஒத்துழைக்கும் என்பது மனசுல சரியா வாங்கி கொள்ள வேண்டும். நேரத்தை அனுசரித்தவர்களுடைய பார்த்தோம்னா அவருடைய அடையாளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு கையில எப்பவும் நேரம் இருக்கும். அதுதான் அவங்க என்னெல்லாம் செய்ய, அதாவது 2 இருக்குங்க. ஒன்று செய்தே தீர வேண்டியவை, இன்னொன்று நாம செய்ய விரும்புபவை. 2 இருக்குதா இல்லையா? இது 2 அவங்களால முடிஞ்சது. நம்ம 2 காலம் போட வேண்டியதா இருக்கு. செய்தே தீர வேண்டியவை, நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அவை. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு திட்டமிட்டு இங்க இருக்கிறத கொஞ்சம் அங்க சேர்க்கிறோம். அது மாதிரி அப்போ கூட திணறி போகிறோம். அவர்களுக்கு அப்படி இல்லை. கரெக்டாக அந்த நேரத்தை அவர்கள் அனுசரிப்பதை ஒரு விரதம் மாதிரி கையாண்ட காரணத்தினால அவர்கள் கடமை என்னவோ அவற்றை முழுதாக மகிழ்ச்சியாக செய்ய முடிந்தது. அவர்கள் செய்ய விரும்பிய சில விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ ஒரு இசை கற்றுக்கொள்ளலாம் இருந்திருக்கலாம், இப்போ விளையாட்டு இதை செய்யலாம், விளையாட்டில் ஈடுபடணும் இருந்திருக்கலாம். எல்லாம் அவர்களால்
செய்ய முடிந்தது. இந்த பின்னணியில் நம்ம பார்க்கும் பொழுது திருவள்ளுவர் என்பவர் ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்திருப்பவராக இருக்கும் அப்படின்னு நம்மளால ஊகிக்க முடிகிறது. அவர் கையில ஏடு இருந்திருக்காதுங்க, எப்பவுமே காலம் இருந்திருக்கும். படத்துல ஒரு அடையாளத்துக்காக நம்ம ஒரு ஏடு, சரஸ்வதி அம்மா கையிலையும் நம்ம அந்த ஏடு தரித்திருப்பான்னு பாரதியார் கூட எழுதுவார். ஆனால் அவங்க கையில என்ன மிச்சமாக இருக்கிறது என்றால் காலம், நேரம் மிச்சமாக இருக்கிறது. என்னால் இன்னமும் ஏதாவது செய்வதற்கு ஏற்ப கொஞ்சம் நேரம் என் கையில் இருக்கிறது. அதுதாங்க வெற்றி. ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வெற்றி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு $1,000,000 சம்பாதிக்கிறீங்கன்றது பொறுத்தல்ல, எத்தனை பதவிகள் விருதுகள் வாங்குகிறீர்கள் என்பது ஒரு பொருட்டே அல்ல. 2 தான். ஒன்று அமைதி, உங்க மனசுல அமைதி இருக்கணும். 2வது உங்க கையில நேரம் இன்னும் செய்வதற்கு மிச்சம் இருக்க வேண்டும். 3வது எப்பொழுதும் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டுமா? சீராக உழைத்தும் உங்களுக்கு நேரம் மிச்சமாக இருந்தால் யூ ஆர் an expert in time management. கால நிர்வாகத்தில் நீங்கள் மிகவும் தேர்ந்தவர் என்கின்ற பொருள் வரும். இதை பின்னணியில வைத்துக்கொண்டு இப்ப இந்த குறளை பார்ப்போம். 9வது குறளை. எய்தற்கு அரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படிங்கிறார். எய்தற்கு அரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். என்ன சொல்றாரு? எய்தற்கரியதுன்னா கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால், இப்படி ஒரு டைம் கிடைக்குமாடா, நல்ல நேரம்டா செய் அப்படின்னு சொல்லல, நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம் பாருங்க. அது மாதிரி கிடைத்தற்கரிய காலம் வாய்க்குமானால் அந்த பொன்னான வாய்ப்பை தவற விட்டு விடாமல் நாம் பயன்படுத்தி கொண்டு அப்போதே செயற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். செய்தற்கரிய செயல்களை செய்வதற்கான காலம் சரியான நேரம் வாய்க்கணும். அப்படி மழை விட்டு தான் வேலையை பார்க்கணும். நீங்க தயவுசெய்து எங்கேயோ உலக வரைபடத்தில் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் அங்கிருந்து உதாரணங்களை தேட வேணும். உங்க வீட்டில் தேடுங்க. நம்ம அம்மா அப்பா, நம்முடைய அக்கா தங்க அண்ணா மாதிரி அதை காட்டிலும் பெரிய பாட்டி அத்தை மாமா இவங்களோட பெரிய உதாரணங்கள் நமக்கு தேவைப்படாது. அவர்கள் நம்ம சேர்ந்தவர்கள் என்பதாலும் நம்ம அவர்களோடு பழகுகின்ற காரணத்தாலுமே சில சமயம் நம்ம அவங்களுடைய மதிப்பை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்னிலிருந்து அந்த பழக்கத்தை மாத்துக்குங்க கண்மணிகளா. பாருங்க, அம்மாவை கவனிங்க. மழை பெய்யும் போது பரபரப்பரப்பரன்ட்டு உலர்த்தி போட்டு துணி எடுத்துக்கொண்டு வச்சிடுறாங்க. புள்ள எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போட்டு வச்சு ஒரு ஃபேனை போட்டு அந்த துணி காயறதுக்காக பாடுபடுறாங்க. மழை விட்டுது, வெயில் வருது, விறுவிறுன்னு போய் எல்லா துணி திரும்ப வளர்த்திடுறாங்க. திரும்ப 2 மணி நேரம் கழித்து அல்லது 3 மணி நேரம் கழித்து மழை வருவதற்குள்ள அந்த துணி எல்லாம் உலர்ந்து போயிடும், நல்லா காஞ்சு போயிடும். இதுதாங்க இந்த எய்தற்கு அரியது இயைந்தக்கால். சின்ன உதாரணம் எடுத்துக்கங்க. எய்தற்கு அரியது நல்ல காலம் மழை நடுவில் ஒரு திடீர்னு ஒரு திறப்பு, இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியதான், சரியான பருவத்தில் பார்க்கக்கூடியதுதான். மேகங்கள் விலகி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காய்ச்சுன்னு காய்ச்சுது வெயில். அதை அருமையா பயன்படுத்திக்கிறாங்க அம்மா. உங்களுக்கு போய் எல்லா துணியும் எங்க காய போட்டுடுறாங்க. சுக்கா காஞ்சி போச்சும்பாங்க எங்க ஊர்ல. சுக்கா காஞ்சிடும் துணி, அப்படி முறுக்கிக்கிட்டு நிற்கும். அப்புறம் அதை கொண்டு மழை திரும்ப அடுத்த மழை வருதுக்குள்ள அதை கொண்டு வச்சிடறாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு இப்போ நீங்கள் பள்ளிக்கு போகணுன்னா உங்கள் சீருடை அது இது எல்லாமே தேவையாக இருக்குது. இல்லை இங்கே கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறீங்க, வெளியூர் போகிறீங்க, எல்லாருமா சேர்ந்து உடைகள்லாம் தேவைப்படுது. எல்லாம் நனைஞ்சு போயிருந்ததுன்னா உங்கள் பயணமே சிரமமாக இருந்திருக்கும், பள்ளிக்கு போவதே சிக்கலாக இருந்திருக்கும். அதுதான் எய்தற்கரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். இப்போ இந்த குறளுக்கு சில சொல் பொருளை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் பார்ப்போமா? என்ன குறள்? எய்தற்கு அரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கு என்றால் என்ன? அடைவதற்கு. அரியது சிரமமானது, கடினமானது. அப்படி அது பொதுவாக கொஞ்சம் நான் முன்னாடியே ஒரு முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்திருப்பீர்களானால் புரிந்து கொள்வீர்கள். பொதுவாக வள்ளுவர் போன்ற மாமனிதர்கள், மகான்கள் அரிது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடியாதுன்னே பொருள். அவங்க டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இம்பாசிபிள் அப்படின்னு பொருள். யார் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். தெய்வமே துணை இல்லைன்னா கூட அந்த முயற்சின்னு ஒன்று இருந்த மனித முயற்சிக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதுக்கு ஒரு வெகுமதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
அப்பேற்பட்டவர் அரிதுன்னு சொன்னா அப்ப முடியாது. மனக்கவலை மாற்றல் அரிது, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லா மனக்கவலை மாற்றல் அரிது. எவனை யாரோடும் ஒப்பிட முடியாதோ, அந்த எவனுக்கு யாரும் நிகர் இல்லையோ, அந்த இறைவனுடைய திருவடியை தஞ்சம் என்று அடையாமல் எந்த மனிதனும் தன்னுடைய மனக்கவலையை தீர்த்து கொள்வது அரிதுன்னா முடியாதுன்னு பொருள் அங்க. ஆனா இங்க எய்தற்கு அரியது ஏய்ந்த காலம், அந்த அரிய காலம் அப்பேற்பட்ட மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று தோன்றக்கூடிய இந்த வந்துச்சு இந்த காலம், இது திரும்பி வராது. அப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்க காலம் அப்படித்தான். இப்ப நீங்க இளமை பருவத்துல இருக்கீங்க, தளர்களாக இருக்கிறீர்கள். இந்த காலம் திரும்பி வருமா? வராது. நீங்க உங்க பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரி படிப்பு முடிச்சு போகும்போது நீங்களும் இந்த மாதிரி கவிதை எழுதி கொஞ்சம் கண் கலங்குவீர்கள். அந்த நாள் வருவதில்லை, அம்புகள் திரும்புவதில்லை. அந்த நாள் வருவதில்லை, அம்புகள் திரும்புவதில்லை, ஆனாலும் சிறு பிள்ளை ஏக்கங்கள் விடுவதில்லை என்று நீங்களும் வருத்தப்படுவீர்கள். இது கிடைத்தற்கு அரிய காலம் இந்த இளமை பருவம், இந்த மாணவ பருவம். அதை முழுக்க பயன்படுத்த செயற்கரிய செயல்ங்கிறார். என்னெல்லாம் நீங்க அதிகபட்சமாக சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இப்ப செய்யணும். என்னங்க அப்படி சொல்றீங்க? நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், இப்ப நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அது இப்ப 10ஆம் வகுப்புல நான் இன்ஜினியர் ஆக முடியுமா? அப்படி இல்லைங்க. நீங்க இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றால் நீங்க இன்ஜினியர் ஆகும்போது தயார்படுத்திக் கொள்ள முடியாது. இப்ப நீங்கள் தயார்படுத்தி கொண்டால்தான் நல்ல ஒரு பொறியியல் வல்லுநராக பிற்பாடு விளங்க முடியும். புரியுதா? ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகணும்னா அந்த கடைசி நேரத்துல ஆக முடியாது. இந்த மழை உதாரணத்தையே எடுத்துக்குவோம். மழை திடீர்னு மழை பெஞ்சிருது. திடீர்னு ஒருபோது மழை பெய்யாது தெரியுமா? ஒருபோது திடீர்னு மழை பெய்யாது. அதுக்கு பின்னால எத்தனையோ உழைப்பு இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. அது கண்டென்சேஷன், டிஸ்டிலேஷன், இது எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பிறகுதான் மழை பெய்கிறது. மாணவர்களாகி உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே இப்ப கிடைத்தற்கு அரிய காலம் உங்களுடைய மாணவ பருவம், உங்களுடைய இளமை பருவம். இதுல செய்தற்கரிய நிலைகளை எய்துவதற்கு உகந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வளவுதாங்க உங்களுக்கு இந்த குறளை பொருத்தி பார்க்கும் பொழுது. எனவே எய்தற்கு என்றால் அடைவதற்கு என்று பொருள். அரியது என்றால் சிரமமானது, கடினமானது. இந்த இடத்துல இந்த குறள்ல செய்தற்கு அரியது ஏந்தக்கன்னா அப்படி ஒரு ரேர் டைம், ஒப்பற்ற நேரம், சரியான காலம். இது மாதிரி ஒரு காலம் திரும்பி வருமா? வராது. இப்படி ஒரு கவிஞர் திரும்பி வருவாருங்களா? இப்படி ஒரு வள்ளல் திரும்பி வருவார? வரமாட்டேன் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இப்படி ஒரு காலம் கிடைக்காது என்று போற்றுதற்குரிய பொன்னான காலம். அந்த காலத்துல ஏய்ந்த கால்னா கூடினால், எய்தற்கு அரியது இயைந்த கால், அப்படி ஒரு காலம் கூடி வரும் பொழுது செயல். என்ன செயல்? செயல்னா என்ன பொருள்? இங்க செயல்னா ஆக்ஷன் என்று ஒரு வினை என்று ஒரு பொருள். இங்கே செயல்னா வியங்கோல். வியங்கோல்னா கட்டளை, செய்கன்னு பொருள். செயல்னா செய்க. அதன் கண் விடல் அப்படின்னு ஒரு இடத்துல விடல்னா விடுதல், விட்டுடு அப்படின்னு பொருள். கட்டளை, ஏவல், வியங்கோல். எனவே எய்தற்கு அரியது இயைந்தக்கால் செய்க. என்ன செய்யணும்? ரொம்ப சுலபமான ஒரு பழமொழி இருக்கு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு. களத்து மேட்டில் எல்லாம் அறுவடைக்கு அப்புறம் அப்படி தூத்துவாங்க. அந்த காட்சியை பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுக்கு நான் எடுத்த சில புகைப்படங்களை காண்பிக்கிறேன். அப்போ பாருங்க, அந்த அப்படியே வெயில் ஒரு பக்கம், நீல நிறமான வானம், நல்ல காய்ச்சக்கூடிய வெயில், நம்முடைய உழவர்களுடைய அந்த கருப்பு உடம்புகள் அப்படியே வேர்வை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து ஒரு பாட்டு பாடிட்டு அப்படி தூத்துவாங்க. இந்த பதர் அப்படி போகும், நெல் மணி அப்படி கீழே விழும். அது அவர்கள் எல்லாம் உழைப்பாளிகள் தான். நெல் அங்கே குவிஞ்சு தான் கிடக்கு. மரத்துக்கு பஞ்சம் இல்லை, பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, பக்க துணைக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் காற்று வரணுமே, அதை நம்ம கொண்டு வர முடியாது இல்லை. அந்த காற்று வீசுகின்ற தருணத்தில் அதை தூத்தினாத்தான் பதர் அப்படி தனியாக போகும், மணி தனியாக விழும், நெல் மணி தனியாக விழும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், செய்தற்கு எய்தற்கு அரியது இயைந்த கால். அந்த காலம் வரும்பொழுது செய்யணும். முன்னாடி குறள் என்ன சொல்றாரு? இந்த காலத்துக்கு காத்திருங்கிறார். சிறுநரை காணின் சுமக்க அப்படின்னாரு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கடா இப்படி பின்வாங்குது சரியான தன்னுடைய பலத்தை திரட்டி கொண்டு மோதுவதற்காக. என்ன பாருங்க, படிப்படியா நம்மளை
கொண்டு செல்கிறார் பாருங்க. இப்போ இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நிறைய உதாரணங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து உதாரணங்களை பாருங்க, அப்பதான் புரியும். இப்போ நாங்கள் வந்து உங்க வயசு இருக்கும் பொழுது சென்னையில் புறநகர் பகுதியில் குடியிருப்போம். நாங்களாம் குழாய் இதெல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பார்த்தோம். கிணறு தான், அந்த கிணறு தான் எல்லாம் குடிநீர், குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, தேய்க்கிறதுக்கு, தோட்டத்துக்கு, எல்லாத்துக்கும் அந்த கிணத்துல இருக்கக்கூடிய நீர் தான். அது வத்தும், கோடைக்காலம் ஆகும்போது வத்தும். பதறவே மாட்டோம், யாரும் பதற மாட்டோம், இறங்கி போகும். இது வரைக்கும் நம்ம பார்க்காத அந்த கிணற்றுடைய அந்த பாறை விளிம்பெல்லாம் அது வரைக்கும் இந்த சிமெண்ட்டில் சுற்றினது தான் பார்ப்போம். அது இறங்க இறங்க கீழே பார்ப்போம். என்ன செய்வோம், நாங்கள் இறங்குவோம். நான் என்னுடைய நண்பர்கள்லாம் இறங்கி அந்த கிணற்றை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துவோம். உங்களுக்கு இன்றைக்கி இன்றைய தேதியில் உங்களுக்கு கேட்பதற்கு, அதுவும் நகரத்தில் இருப்பவங்களுக்கு கேட்பதற்கு இது ஒரு வியப்பான தகவலாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான கடமையாக இருந்தது. 2 விஷயம் தேவைப்படும் அந்த கிணற்றை நம்ம முயற்சியிலேயே கொஞ்சம் ஆழப்படுத்துவது அப்படின்னா. ஒரு 2 அடி ஆழப்படுத்தி பாருங்க, அப்பதான் தெரியும் அது எவ்வளோ கடுமையான வேலை அப்படிங்கிறது. செம்மட்டி ஒன்று தேவைப்படும், அது அடிக்கணும். அதுக்கு கீழே ஒன்று இருக்கும், ஒரு ஆணி மாதிரி இருக்கும். அதை சரியான பாறையில் சரியான இடத்துல வைக்கணும். ஒருத்தர் கரெக்டாக பிடிச்சிக்கணும், இன்னொருத்தருக்கு சரியா அதை அந்த முனையில் அடிக்கணும். தப்பாக அடித்தா அந்த ஆள் கை போயிடும், அவர் தப்பாக பிடிச்சாலும் அவருக்கு கை போகும், நஷ்டம் அவருக்கு தான். அதுக்கு பேர் வேஜாரும்பாங்க, அது என்ன மொழியோ தெரியாது, வேஜாரும்பாங்க. இது உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இது ஆன்வில்பாங்க. இந்த சம்மட்டியை ஹேமர் அப்படிப்பாங்க. ஒரு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பாருங்க இந்த வள்ளுவருடைய குரலுக்கு. நீ சம்மட்டி கையில் இருக்கும் பொழுது ஓங்கி அடி, வேஜார் கையில் இருக்கும் பொழுது தாங்கி பிடி. இதுதாங்க காலம் அறிதல். இவ்வளோதான். நீங்கள் இதை பிடிச்சிருக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையோடு கவனமாக பிடிச்சிருக்கணும், அந்த அடி விடுறதுக்கு காத்திருக்கணும். சம்மட்டியை வாங்கினா அது நல்லா அடிச்சிடணும். when you are the hammer strike hard, when you are in the anvil bear it என்று சொல்வார்கள். வேஜாராக இருக்கும் பொழுது தாங்கி கொள், சம்மட்டியாக இருக்கும் பொழுது ஓங்கி அடி என்று சொல்லலாம். எனவே சம்மட்டி வேஜார் என்பது ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அப்புறம் 1.5 அடி 2 அடி தோண்டின பிறகு இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய நீரூற்றிலிருந்து தண்ணீர் வரும். அதை பார்க்கக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சி. அந்த நீரை அப்படியே எடுத்து பருகும்போது வரக்கூடிய பரவசம் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் அப்படியே வேறு கொட்டும். உள்ள கிணற்றுக்குள்ளே உட்காந்து நீங்கள் வேலை செய்தால் அந்த சூடு கொதிக்கும், அப்படி புழுங்கி எடுக்கும். ஆனால் அந்த தண்ணி அது வரும்போது அப்படி கையில் எடுத்து நம்ம அப்படி அதுக்கு மேலே இந்த அப்பா பாருப்பா அப்படின்ட்டு அப்பாவுக்கு அம்மாவுக்கும் நம்ம தங்கச்சிங்க அதை காமிச்சு அதை எடுத்து குடிக்கும் போது ஒரு அப்புறம் அப்படியே அதை விட்டால் ஒரு 2 அடிக்கு அதுவாகவே பாஞ்சு நிரம்பும். இது வந்து காலம் பார்த்து, அதாவது எய்தற்கு அரியது இயைந்தக்கால். இப்போ நான் சொன்ன இந்த உதாரணத்தில் முக்கியமானது என்ன, தண்ணீர் வற்றி போவது என்பது ஒரு இனிமையான விஷயமா இல்லை, சிரமத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். எந்த காலத்தில் நடக்குது, கோடை காலத்தில் இது நடக்குது. நீர் வறண்டு போகிறது, கிணறு வற்றி போகிறது. ஆனால் இந்த சிக்கலையே, இந்த சிரமத்தை நம்ம வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறோம். எப்படி, எய்தற்கு அரியது இயைந்தது. இது வரைக்கும் கிடைக்காத காலம் நமக்கு கிடைச்சிருக்கு. மழை காலத்தில் தோண்ட முடியுமோ, தேவையில்லை, முடியவும் முடியாது, இயலவும் இயலாது, தேவையும் இல்லை. இப்போ இந்த கோடை காலத்தில் வற்றி போகின்ற காரணத்தால் நம்ம தோண்டியாக கிணற்று ஆழப்படுத்தியாக வேண்டும். இப்போதான் அது முடியும். 2மே இருக்கு. அதான் அரிய காலம். புரியுதுங்களா? எய்தற்கு அரியது இயைந்த காலம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இப்பதான் இயலும், இப்ப தேவையும் கூட. அப்போ காலத்திலேயே ஒரு அனுசரணை இருக்கு பாருங்க. காலத்து வந்து தேவையும் நமக்கு கொடுக்குது, அது இயலக்கூடிய நேரத்தையும் நமக்கு கொடுக்குது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தான் நீங்கள் இதே உதாரணத்தை மழைக்கும் வச்சுக்கலாம். மீண்டும் சொல்லுகிறேன், சென்னையில் புறநகர் பகுதியில் எங்கேயாவது இருக்கும் பொழுது தண்ணீர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வரும், மற்ற நேரத்தில் வராது. திடீர்னு மழை வருதுன்னு வைங்க, திடீர்னு வராது, மழை வரும்போதுன்னு வைங்க. மழை வரும்போது ஒரு சொட்டு தண்ணி நாங்கள் வீணாக்க மாட்டோம், எல்லாத்தையும் பிடிச்சிக்குவோம். மழை நீரை விழ விழ அதை பிடிச்சிக்கிட்டு தொட்டியை நிரப்பி அதை நிரப்பி துணிகிணி அலசி போட்டு எல்லாம் அழகாக வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாகிடும் நம்ம சப்ளை. அந்த வீட்டில் பக்கத்து சின்ன சின்ன வீடுகளில் அங்கே தான் குடியிருந்தோம் நாங்கள். அந்த சுறுசுறுப்பை நீங்கள் பார்க்கணும்.
அதுவும் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கு என்ன முடியுதோ அதில் அது பிடிச்சிக்கும், நேரம் நிரப்பிக்கும். ஒரு குடும்பமே செயல்படும், ஒரு தெருவே அப்படி செயல்படும். இதற்கு அரியது இந்த காலம். கிடைக்காத டக்கு நின்றுச்சுன்னா அவ்வளோதான். கார்பரேஷன் தண்ணி அந்த நேரம் கழிச்சு டக்கு நிறுத்திடுறாங்க பாருங்கள். அது மாதிரி மேலே மாறி என்கின்ற பேரன்னை நிறுத்திட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? மனு போட முடியுமா? யாருக்கா ஃபோன் போட்டு கேட்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அது நடக்கக்கூடிய அந்த காலத்தில் என்னெல்லாம் நம்ம அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு உதாரணம் பார்க்கணும். இதே போல தான் வெயிலில் உலர்த்துதல். நீங்கள் எங்கள் கிராம பகுதியில் வந்தால் தான் இது உங்களுக்கு சரியாக புரியும். இப்போ தான் நான் கீழக்கடையம் பாரதியாருடைய மனைவியினுடைய ஊர். பாரதியார் அங்கே வாழ்ந்திருக்கிறார். பாண்டிச்சேரியிலிருந்து அவர் விடுதலையாகி வரும்பொழுது அங்கே வாழ்ந்து கடலூர் சிறையில் 34 நாட்கள் சிறைவாசம் செய்து அதற்கு பிறகு அவர் இங்கே கடையத்தில் ஒதுக்கப்புறமாக இருந்திருக்கிறார். அங்கே அந்த கிராமத்தில் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய மொட்டை மாடியில் ஏறிட்டிங்கன்னா அப்படியே தாவி தாவி போயிட்டே இருக்கலாம். இது நமக்கு விளையாட்டாக இருக்கும், திருடனுக்கும் விளையாட்டாக இருக்கும். இங்கேருந்து ஏதாவது ஒரு சேலையோ கிளையோ வேட்டியாக காய போட்டிருப்பாங்க, அதை உருவிட்டு தாவி 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 போய் கடைசி வீட்டில் இறங்கி ஓடி போயிடுவான். அது மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் திட்டம் போட்டு மழைக்கு இப்படி தண்ணீர் பிடிக்கிற மாதிரி இந்த வெயில் நேரம்னா கரெக்டாக தெரியும். அதுவும் எங்கள் அத்தை பாட்டி இது மாதிரி பள்ளிக்கூடத்து பக்கமே போகாதவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு காட்டிலும் அறிவு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க காலத்தை கவனிக்கிறாங்க, இயற்கையை கவனிக்கிறாங்க, காற்றினுடைய போக்கை கவனிக்கிறாங்க. அதில் அவர்கள் பெற்ற கல்வி அது. அப்போ இதுதான் உகந்த நேரம். வடகம் பிழிவார்கள், அப்பளம் இடுவார்கள், அதெல்லாம் அங்கே காய போடுவார்கள். காய போட்டால் அதில் சில சுவாரஸ்யமான காட்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பழைய வேட்டி எடுப்பாங்க தம்பி, அதை எடுத்து அப்படி அழகாக விரித்து 4 பக்கமும் சின்ன சின்ன செங்கல்ல வச்சு அந்த வடகம்லாம் அதில் பிழிவாங்க. அப்படி அந்த பாதி காஞ்சி காயாத வடகம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து திருடி சாப்பிடணும். எப்படி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க பாட்டி அத்தையும். அவங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது டிமிக்கி கொடுத்து அப்படி கொஞ்சம் திருடி எடுத்து சாப்பிடணும். அந்த சுகம் இருக்க கண்ணுகளா எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் கிடைக்காது. அது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு எவ்வளோ சுகமோ இந்த சுகம் எப்படியோ தெரியாது, குரங்குகளுக்கும் தெரியும். கடையம் ஊர் குரங்குகளுக்கு ரொம்ப பேர் போன ஊர். திபுன்னு வந்துடும். எங்கள் பாட்டி தடியை வச்சு என்னென்னமோ சுற்றி கித்தி பார்ப்பாங்க. அதை நாங்கள் யாரும் போக மாட்டோம். ஏன்னா இந்த சுவாரஸ்யம் பார்க்கணும். எப்படி தெரியுங்களா? தாட்டையன்னு சொல்லுவாங்க. தாட்டையன்னா லீடர்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டத்துக்கு தலைவர். சின்ன கூட்டமாக இருக்கும், 20 இருக்குங்க, 20 குரங்கு. அதில் ஒரு தாட்டைன்ட்டு இவ்வளோ பெருசாக நிற்கும். அது இந்த வேட்டி அப்படி பிடிச்சிக்கும், ஒரு பக்கத்தை இப்படி பிடிச்சிக்கும். எங்கள் பாட்டி அத்தை பாட்டி இன்னொரு பக்கம் பிடிச்சிப்பாங்க. பார்க்கணும் அந்த போராட்டத்தை. சருன்னு கிழிப்படும். இவ்வளவும் மீறி பாதி பங்கு அதுக்கு வச்சுதான்டா ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் தத்துவமாக சொல்லுவாங்க, அது சேர்த்து தான் நாங்கள் போடுறோம், பாதி பங்கு குரங்குக்கு வச்சு தான் ஆகணுன்ட்டு. அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு மாமரத்துலேயே இங்கே உட்காந்து வேப்ப மரத்துலேயே உட்காந்து சாப்பிடும். கொடுத்து வச்ச குரங்கு. நம்ம கேட்டால் கொடுக்குறாங்களா? நம்ம வயிற்றுச்சல் சேர்ந்து தான் போயிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இப்படி என்னதான் தொல்லை இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை செஞ்சுதான். அதாவது தொல்லைகள் இடையூறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில செயல்களை செய்வதற்கு அதற்கென்றே உரிய பிரத்யேகமான சில காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தித்தான் நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பாட்டிமார்கள், அத்தைகள் இவங்கெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை செய்தார்கள். நான் மீண்டும் பிரம்மாண்டமான ஏதோ வெளிநாட்டிலேருந்து ஒரு உதாரணம் எடுக்காமல் நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது வெயில். நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இமாலய பகுதிக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ அங்கே எப்போ பாரு குளிர் இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு சமயத்தில் ஒரு வெயில் திறக்கும் பொழுது அந்த கம்பளியெல்லாம் உலர்த்தி கொள்வார். இன்னும் நம்ம இதை விரிவாக பார்க்கலாம். எந்த காலத்தில் என்ன பயன்படுத்திக் கொள்வது என்பதை இந்த காலத்துக்கு ஏற்ப நமக்கு தெரிந்த உதாரணங்களோ மூலமாகவே நம்ம இதை தெரிந்து கொள்ளலாம். சரியா?